பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். எல்லோரும் லேகியோன் பிடித்திருந்த அந்த நபரை விட்டு விலகியே இருந்தபோதும் அவரை சங்கிலியில் பிணைத்து வைக்க மக்கள் முயற்சித்த போதும் இயேசு அவர் அருகில் செல்கின்றார். பேய் என்னும் சங்கிலியில் இருந்து அவரை விடுவித்து மற்றவரும் அவர் அருகில் நெருங்கி செல்ல உதவுகின்றார். ஆனால் இயேசுவின் கரங்கள் ஆணிகளால் சிலுவையிலே பிணைக்கப்பட்ட போதும் அவரோடு உடன் இருந்து அவரை விடுவிக்க யாரும் இல்லை. இன்று நம் வாழ்விலும் நம்மை சுற்றி எவ்வளவோ சங்கிலிகளால் நம் சகோதர சகோதரிகள் பிணைக்கப்படுகின்றனர். அவ்வாறு அவர்கள் இருக்கும்போது நாம் எங்கே இருக்கிறோம்? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, எங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்வில் சங்கிலிகளால் பிணைக்கப்படும் போது அவர்களோடு இருந்து அவர்களை விடுவிக்க தேவையான அருளை எங்களுக்கு தந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.